வணக்கம். நான் இப்போது பீட்ரூட் சோப் வந்து செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து மொத்தம் 10 சோப் கிடச்சிருக்கு. இதுக்கு நான் தேவையான பொருள் வந்து காஸ்டிக் சோடா, பீட்ரூட் வந்து பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. டீ கப்பு தான் அளவுக்காக எடுத்துக்கிறது. அப்புறம் தேங்காய் எண்ணெய். இதுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து ஃப்ளேவர் தான், உங்கள் ஆப்ஷனல் தான். ஃப்ளேவர் இல்லாமல் கூட நம்ம பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா ஹேண்டில் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா இது கையில் பட்டால் எரிச்சல் இருக்கும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி சோப்பு கலக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய அந்த வெசல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ, பீங்கான், கண்ணாடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எடுக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் இது வந்து சூடாகும். இப்போ வந்து தண்ணி 1 பங்கு காஸ்டிக் சோடானா 2.5 பங்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது தண்ணி மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சூடாகும், அந்த நெடி வெளியில் வரும். அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ரொம்ப க்ளோஸப்பாக இருந்தோம்னா நம்ம ஃபேஸ்க்கே அது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் அது கம்ப்ளீட்டாக கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பாருங்கள், தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக சூடு இருந்தாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆகணும். இதை நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதோட வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் காஸ்டிக் சோடா, 2.5 கப் தண்ணி, 6 கப் தேங்காய் எண்ணெய். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் எடுக்காதீங்க, ஏன்னா அது வந்து ஹீட் ஆகிறதுனால அது கொஞ்சம் மெல்ட் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா எல்லாம் ஒன்று போல் செய்கிறோம். கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணலாம். நான் போஸ் பிராண்டோட பிளெண்டர் எடுத்திருக்கேன். நான் ஒரு 3 வருஷமாகவே எங்கள் வீட்டுக்கு சோப் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகணும். கலரே வந்து நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக மாறும். நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் திக்னஸ் கூடி இருக்கும். கொஞ்சம் ஆயிலாக இருந்தது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். பாருங்கள், இது போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோம். இது வந்து நான் ஒரு 5 to 6 ட்ராப் மேலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும் சோப்பு. நீங்கள் ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து பீட்ரூட் சோப் செய்கிறதுனால பீட்ரூட் சாறை இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணாமையே வெறுமனே இருந்தாலுமே அந்த கோகோனட் ஆயில் வந்து எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமே சோப் நல்லாயிருக்கும், நல்லா நுர வரும். இந்த சோப் செஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவும் 30 நாள் கழித்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடய எஃபெக்ட் வந்து 30 நாளுக்குள்ளே அதோட வீரியம்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நுர வரும். நம்ம நார்மலாக சோப்பு வாங்குறதெல்லாம் உப்பு தண்ணியில் வந்து ஒரு மாதிரி தரலாக வெள்ளையாக ஆகும். ஆனால் நம்ம செய்கிற இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி செய்கிற சோப்பில் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்க அடுத்து வந்து நீங்களே தான் செய்யணும்னு தோணணும். ஏன்னா வெளியில் வந்து சோப்பு வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. நான் வந்து டீ கப்பு தான் மோல்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து ரீசெண்டாக அந்த மோல்டு வாங்கியிருக்கேன். ஒரு 3 hours கழித்து நம்ம வெளில எடுத்துடலாம், செட் ஆயிரும். நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம். அடுத்து 30 நாள் கழித்து தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே யூஸ் பண்ணக்கூடாது, 30 நாள் ஆகணும் சோப்பு. தேங்க்யூ.